இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நற்செய்தி உன்னை தேடி வரும். என்னுடைய இந்த வாக்கை அடிப்படையாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, எப்படி அமைதியாக நீ இருப்பது, எப்படி எதற்கும் தயார் நிலையில் உன்னை நீ வைத்துக் கொள்வது என்கின்ற அழகான விளக்கத்தை இப்பொழுது உன் வாழ்க்கைக்காக நான் தெரிவிக்க வந்திருக்கின்றேன். மெய் சிலிர்க்கும் நல்ல செய்தியோடு இன்றைய நாள் உனக்கு இனிய நாளாக அமையட்டும். மனநிலை ஆதாரணமான குணம், அமைதி என்பது அதில் நிச்சயம் தேவைப்படுகின்ற ஒன்று. பிரச்சனை வந்தால் உடனே பரிதவித்து விடக்கூடாது. மனதை மயக்கம் பிடித்து விடக்கூடாது. நான் இருக்கின்றேன், அமைதி இருக்கின்றவனிடம் எப்பொழுதும் நான் இருப்பேன். மனதை அமைதியாக வைத்தால் தீர்வுகள் சிந்தனையில் தானாக தோன்றும். பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நடக்குமா என்கின்ற கேள்வி எப்பொழுதும் தடையாக மாறக்கூடியது. நடக்கும் என்ற நம்பிக்கைதான் கதவாக மாறும். நம்பிக்கை வைத்தவரை எப்பொழுதும் நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு வேண்டும் என்றால் உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே. சில விஷயங்கள் விறுவிறுப்பாக வருவது இல்லை. அவை அமைதியாக உறுதியோடு வர வேண்டும் என்றால் அதற்கு சிறிது நேரம் தேவைப்படுகின்றது. என் வாக்கின் மீது உறுதி வைக்க வேண்டும். சந்தேகம் வேண்டாம். எந்த செய்தியை பார்த்தாலும் உடனே சந்தேகிக்காதே. இது உண்மையா என்கின்ற கேள்வி விசுவாசத்தை அழிக்கக்கூடியது. உன் மனதின் அமைதியை குலைக்கக்கூடியது. அந்த நேரத்தில் உன் நம்பிக்கையை குலைத்து கொள்ளாதே. நம்பிக்கைக்கு பதிலாக அந்த நற்செய்தி தான் உன் வாழ்க்கை என்று நீ நம்பு. கையில் இருப்பதை வைத்து நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவைக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். தீர்வுக்கு முன் ஒழுங்கே நடத்தி கொள்ள வேண்டும். உடனடியாக பேசாமல் சிந்தித்து பேச வேண்டும். காதுகள் கேட்பதற்கு முன் மனம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அறம் பேசும் இடத்தில் கோபத்தோடு எப்பொழுதும் பேசாதே. நான் இழந்தேன் என்ற உணர்வில் மாட்டிக்கொள்ளாதே. இதைவிட மேல் நம்மை தேடி வரப்போகின்றது, நடக்கப் போகின்றது என்று நம்பு. ஒரு வேளை போனால் அது உன்னை உண்மையான இடத்திற்கு அழைத்து செல்கின்றது என்று அதை ஏற்றுக்கொள். மனதில் ஏற்படும் குழப்பம், துயரம், எதிர்பார்ப்பு அனைத்துமே ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய நேரம் இது. அமைதியான உள்ளத்தில் நான் இருக்கின்றேன். நான் உள்ள இடத்தில்தான் அமைதியும் இருக்கும். யாரோ தீர்வு தர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன் உள்ளேதான் தீர்வு பிழிந்து காத்திருக்கின்றது. இந்த நிமிடம் நன்றாக இருந்தால் நாளையும் நன்றாக தான் இருக்கும். இன்று நீ செய்யும் சிந்தனைகள், செயல்கள் அனைத்துமே நாளைக்கு வழிகாட்டக்கூடியது. இப்பொழுது நீ என்னை பார்த்து இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருப்பாயானால் நல்லது ஆரம்பிக்க போகின்றது. நல்ல நேரம் உன் வாழ்வில் தொடங்கிவிட்டது. அதிர்ஷ்டம் உன்னுடைய வாசலை தேடி வரும். ராஜயோக வாழ்க்கைக்கு நீ தயாராக போகின்றாய். பல நல்ல மாற்றங்கள், திருப்பங்களாக உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என்றெல்லாம் அறிகுறி. அந்த அடையாளங்கள் தான் அனைத்தும். தொடக்கத்திலும் நான், முடிவிலும் நான். எந்த செயலையும் என்னை நினைத்து ஆரம்பிப்பேன் என்கின்ற மனநிலை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் வலிமையும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாளைய பயத்தை இன்று நீ வெல்ல வேண்டும். முன்கூட்டியே பயந்து வாழாமல் எதிர்கொண்ட முன்னேற்றம் உன்னை தேடி வரும் என்று நம்பி அனைத்து செயல்களையும் செய். தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை திருத்து. இல்லை என்றால் விடு. படிக்காமல் பழுது பார்த்த புது வழியை தேர்ந்தெடு. அறமும் அனுபவமும் இணைந்துதான் வாழும் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. நல்லதை செய்து நல்லதை சொன்னால் நல்லதே நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நீ என்னை பார்த்த இந்த நேரத்திலே நான் என்னுடைய அருளோடு உன் முன் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அதை நீ இப்பொழுது உணர்ந்து விட்டாய். உணர்வுக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள பாலம்தான் பக்தி. அந்த பக்தியால் தான் இப்பொழுது மெய் சிலிர்க்கும் செய்தியை, உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய செய்தியை கேட்கப் போகின்றாய். வேறு யாராலும் தர முடியாத அந்த நல்ல செய்தியை இப்பொழுது இந்த கணபதி உனக்கு தயார் செய்திருக்கின்றேன். மனதை மாற்றக்கூடிய ஒரு செய்தி அது. எதையும் நீ இனி துரத்த வேண்டியது இல்லை. உன்னை தேடி தானாக வரும். அதற்காகத்தான் நீ இப்பொழுது தயாராகி உள்ளாய். அமைதியான மனமும் தெளிவான மனமும் நம்பிக்கை கொண்ட மனமும் உனக்கான நன்மைகளை ஈர்க்கும் சக்தி வாய்ந்தது. உன்னுடைய மனம் சொல்வதை நீ எப்பொழுதும் கேட்க பழகு. கனவுகள் நிஜமாகுமா என்ற கேள்வியெல்லாம் விட்டுவிட்டு அனைத்தும் நிஜமாகும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்கள் இருக்குமானால் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அத்தனையும் இப்பொழுது உனக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல திருப்பம் ஏற்படும். மனதை குழப்பிக் கொண்டிருந்த அந்த உறவிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சாந்தி ஏற்படும்.
நீ எதை தொட்டாலும் அது சந்தோஷ களிம்பாக மாறும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில் சில முக்கியமான சக்தி இருக்கின்றது. அது நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழக்கூடிய அந்த தன்னம்பிக்கை. அது வெளிச்சத்தின் ஒரு தீபம். தன்னம்பிக்கையின்றி எந்த முயற்சியும் முழுமையான வெற்றியை பெற முடியாது. தன்னம்பிக்கை என்பது வெறும் ஆசை மட்டும் அல்ல, அது நமக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு, நம் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் அது. நான் முடிக்கப் போகின்றேன் என்று ஒரு நொடியில் நாம் நம்பிக்கையுடன் சொல்வதுதான் வாழ்க்கையினுடைய முதல் வெற்றி. தன்னை அறியும் பயணத்தில் இருந்து அது தொடங்குகின்றது. நமக்குள் என்ன திறமை இருக்கின்றது, எதனால் நாம் பயப்படுகின்றோம் என்று தெளிவாக உணர்ந்தால் அந்த பயம் பறந்து போகும். தன்னை உணர்வதில் தான் இந்த வாழ்க்கை பிறக்கின்றது. நீ யார் என்பதை நீ அறிந்தால் உனக்கு யாரிடமும் பணிய வேண்டியது இல்லை. தன்னை நேசிக்காத ஒருவர் தன்னம்பிக்கையுடன் வாழ முடியாது. நமக்கு நாம் அருகில் இல்லை என்றால் உலகமே நம்மிடமிருந்து தூரம் எடுத்துவிடும். தன்னை நேசிக்கின்றவன் தவறுகளை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளலாம். வெற்றியோ தோல்வியோ இரண்டும் அனுபவம்தான். உன்னை நேசித்தால் நீ உலகத்தையே தாங்கிக் கொள்ள முடியும். அதனால் உன்னை நீ எப்பொழுதும் தாழ்த்தி கொள்ளாமல் இரு. தன்னம்பிக்கை என்பது வெற்றிக்கு மட்டுமல்ல, தோல்விக்கும். ஒரு நல்ல தோல்வி 100 வெற்றிகளுக்கு மேல் பாடத்தை தரும். தன்னம்பிக்கையை குறைக்கும் சக்தியாக தோல்வியை ஒருபொழுதும் எண்ணாதே. அதை வளர்க்கும் பசுமை உரமாக தான் இருக்கின்றது. தோல்வி நம்மை உடைப்பதற்கு வருகின்றது என்று நினைக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை உரைப்பதற்கு வருகின்றது என்பதை தெரிந்து கொண்டால் நம் மனம் எந்த அளவிற்கும் பதட்டமோ கலக்கமோ வருத்தமோ படாது. தினமும் செய்ய வேண்டிய செயல்களை நாம் மிகுந்த நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். காலையில் எழும்போதே நன்றியோடு வாக்கியம் சொல்ல வேண்டும். இன்று என் நாள் இனிய நாளாக இருக்கும் என்று. நெருக்கடி வந்தால் ஆழமாக மூச்சு இழுத்து இதையும் கடக்க முடியும் என்று நினைக்க வேண்டும். வெற்றி வந்தால் அங்கீகாரம், அதுதான் உழைப்பின் பலன். இவை ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கையின் அடித்தளங்களை வலுப்படுத்தக்கூடியது. தன்னம்பிக்கையை வளர்க்க நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைதான் முக்கியம். நம்மை ஊக்குவிக்கவர்களுடன் இருப்பது நம்மை வளர்க்கும் சூழல். எப்பொழுதும் குறை கூறுகின்ற நம்பிக்கையடைந்தவர்களிடம் இருந்து தூரமாக இருக்க வேண்டும். நீ யாருடன் இருக்கின்றாய் என்பதுதான் நீ யாராக மாறப்போகின்றாய் என்பதற்கு சமம். முடியுமா என்கின்ற சந்தேகத்தை விட்டுவிட்டு கண்டிப்பாக என்னால் அனைத்தும் முடியும் என்ற உறுதியோடு உன் நிலைமையை மாற்று. உள்ளம் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தன்னம்பிக்கையை உருவாக்கும் அல்லது அழிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். உள்ளத்தால் நீ பேசுவது எப்பொழுதும் உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக மாறட்டும். மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது. மெய் சிலிர்க்கக்கூடிய நல்ல செய்தியோடு இன்றைய நாளை நீ அழகாக வரவேற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றத்தோடு நல்லபடியாக இனி வாழ்வாய். நல்லது நடக்கும்.